السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 445. இந்த பாடத்தில் பாபு சலாம் ரஜுலி அலா ஜௌஜதிஹி வல் மர்அத்தி மின் மஹாரிமிஹி وعلى أجنبية وأجنبيات لا يخاف الفتنة بهن وسلامهن بهذا الشرط என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது பெண்களிடத்தில் சலாம் கூறலாமா என்பதாக அமைகின்றது. ஒரு பெண், அந்த பெண்ணிடத்தில் நம்ம சலாம் சொல்கிறோம். அது எத்தகைய பெண்ணாக இருக்கிறார்கள்? மஹரமான பெண்களாக இருக்கிறார்கள், நம்முடைய மனைவியாக இருக்கிறாள், அல்லது அந்நிய பெண்ணாக இருக்கிறார்கள். இப்படி பெண்களிடம் இந்த பல வகையான பெண்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இவர்களிடத்தில் சலாம் சொல்வது என்பது கூடுமா கூடாதா, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 137வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு சலாமிர் ரஜுலி அலா ஜௌஜதிஹி வல் மர்அத்தி மின் மஹாரிமிஹி வ அலா அஜ்னபிய்யத்தின் வ அஜ்னபிய்யாத்தின் லா யகாஃபுல் ஃபித்னத பிஹின்ன வஸ்ஸலாமுஹுன்ன பிஹாத ஷர்தி என்பதாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. சொல்றாங்க பாருங்க, இந்த பாடத்துடைய தலைப்பினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பாபு சலாமிர் ரஜுலி, ஒரு மனிதன் சலாம் சொல்வது குறித்த பாடம். அலா ஜௌஜதிஹி, அந்த மனிதன் தன்னுடைய மனைவியிடத்தில் சலாம் கூறுதல். வல் மர்அத்தி மின் மஹாரிமிஹி, தனக்கு மஹரமான பெண்களிலிருந்தும் ஒரு பெண்ணிடத்தில் சலாம் சொல்லுதல் என்பதை குறித்த பாடம். அப்போ தான் மனைவியிடத்துல அவன் சலாம் சொல்லுதல் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாகவும் இருக்கும். மஹரமான பெண்கள், அதாவது மஹரம் என்று சொன்னால் என்னன்னா, நிக்காக முடிக்க தகுதி இல்லாதவர்கள், அதாவது அவர்களை நிக்காக முடிப்பதற்கு சாத்தியக்கூறு கிடையாது. அதாவது நிக்காஹ்வால் ஹராமாக்கப்பட்டவர்கள், அவர்களை நிக்கா முடிக்க முடியாது. நிக்கா முடிக்கிறது ஹராம். யாரை சொல்லலாம்? நம்முடைய உம்மா, நம்முடைய தங்கை, நம்முடைய கூட பிறந்த சகோதரிகள், அதாவது நம்முடைய பிள்ளைகள் மகள், நம்முடைய மாமியார், நம்முடைய மனைவியினுடைய உம்மா, இதெல்லாம் நமக்கு மஹரமான பெண்கள். அப்ப அதை தான் சொல்றாங்க. அது மஹரமான பெண்களிலிருந்தும் ஒரு பெண்ணிடத்துல சலாம் கூறுவது, அதனுடைய முறைகளை கற்றுத்தரக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் இருக்கு. இன்னும் சொல்றாங்க, வஅலா அஜ்னபிய்யத்தின் வ அஜ்னபிய்யாத்தின், ரெண்டுத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். இங்க அஜ்னபிய்யத் என்பதாக ஒருமையாக சொல்லியிருக்கிறாங்க, இங்க அஜ்னபிய்யாத் என்பதாக பன்மையாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதற்கு விளக்கம் எழுதும் பொழுது ஒரு சின்ன வித்தியாசத்தை நமக்கு காட்டுறாங்க. அஜ்னபியத்துன்னு சொன்னா ஒரு இளம் பெண், அதாவது வாலிப வயதான ஒரு, அதாவது ஒரு 18 to 30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாலிபம் இருக்கும் அல்ல, ஷபாபியத். அப்ப அது போன்ற அந்த இளம் பெண்ணுக்கு அஜ்னபியத், அந்த இளம் பெண்ணோடு, அந்த இளம் பெண்ணிடத்தில் சலாம் கூறுதல் என்பதை குறித்த பாடமாகும் இந்த பாடம் இருக்கு. அஜ்னபிய்யாத்தின், இந்த வார்த்தையை கொண்டு என்ன முராதுனா, என்ன நாட்டம் சொன்னா, கொஞ்சம் அஜூஸான பெண், அதாவது வயது முதிர்ந்த பெண், அதாவது என்ன சொல்ல வர, ஒரு 40 வயசுக்கு மேலன்னு வச்சுப்போமே. அப்போ அவர்கள் இளமை காலம் அது கிடையாது, அது முதுமையினுடைய நெருக்கம் இருக்குமா இல்லையா, அதுதான் அஜூசத். அப்ப அத்தகைய அந்த பெண்கள் கட்டுப்படுவார்கள், அத்தகைய அந்நிய பெண்கள். அப்ப அஜ்னபியத்துன்னு சொன்னாலே அந்நிய பெண்கள் அர்த்தம். அப்ப இளம் அந்நிய பெண்கள் இடத்திலேயும் இன்னும் கொஞ்சம் வயதான அந்நிய பெண்கள் இடத்திலேயும் சலாம் சொல்வது என்பது குறித்த பாடம். எப்படி சலாம் சொல்ல வேண்டும்? லா யகாஃபுல் ஃபித்னத பிஹின்ன, அவர்களை கொண்டு குழப்பத்தை அவன் அஞ்சவில்லை என்றால்,
அதாவது குழப்பத்தை அவன் அஞ்ச மாட்டான் என்றால் அவரிடத்தில் சலாம் சொல்லுதல். சொல்றாங்க பாருங்க, சலாம் உன்ன, இன்னும் அவரிடத்தில் சலாம் சொல்வது என்பது பிஹாத ஷருத்தி, இந்த நிபந்தனையோடு அவரிடத்தில் சலாம் சொல்லுதல் என்பதை குறித்த பாடமாகும் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ இத்தனை 4 தரமான பெண்களை சொல்கிறார்கள். ஒன்னு மனைவி, இன்னொன்னு மஹரமான பெண்கள். இவரிடத்துல சலாம் சொல்லிக் கொள்வது என்பது அது கூடும். இன்னொரு விஷயம் சொல்லணும், மஹரம்ல வெறும் இது மட்டும் கட்டுப்படாது, வம்சமும் கட்டுப்படும், இன்னும் ரவாத் என்று சொல்லப்படக்கூடிய பால்குடி உறவுகளும் கட்டுப்படும். அப்போ நம்முடைய உம்மாவிடத்துல ஒரு பெண்மணி பால் குடித்திருக்கிறாள் என்று சொன்னால் அந்த பெண்மணி நமக்கு தங்கச்சி. அப்ப அந்த பெண்மணியை நமக்கு கல்யாணம் முடிக்க முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. அப்ப அவர்களும் மஹரம் தான். அப்ப இது போன்ற வம்ச வழியாகவும் வரலாம், பால்குடி வழியாகவும் வரலாம். அப்ப இத்தகைய மஹரமான பெண்களிடத்தில் அந்த நம்முடைய மனைவியிடத்தில் சலாம் சொல்லிக் கொள்ளுதல் என்பது நமக்கு கூடும். இன்னும் சொல்றாங்க, நமக்கு ஷரகளை சொல்லும் பொழுது இன்னும் கூடுதல் விளக்கத்தை நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆண் அவன் அந்த இளம் பெண்ணான அந்த பெண்கள் இருக்கார்கள், இந்த அஜ்னபியத்துக்கு சொல்றாங்க நம்ம ஷரகளை, அந்த இளம் அந்நிய பெண், அந்த இளம் அந்நிய பெண்ணிடத்தில் ஒரு ஆண் சலாம் சொல்லி அதற்கு அந்த அந்நிய பெண் பதில் சொல்கிறாள் என்றால் அது கராஹத் என்று நமக்கு எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுவே அந்த பெண் சலாம் சொல்லி ஒரு ஆண் பதில் சொல்கிறான் என்றால் அது ஹராம் என்று நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இமாம் பெருமக்கள். ஏன் காரணம் என்ன? அந்த பெண்களின் மூலமாக ஃபித்னா என்பது பயப்படுவதன் காரணமாக தான். அப்ப ஃபித்னா வந்துடும். நம்ம ஒரு பெண்ணிடத்துல சலாம் சொன்னா கூட நமக்கு ஒன்றும் தோணாது, கெட்ட எண்ணங்கள் வராது. அதுவே பிற மக்கள், பிற ஒரு இளம் பெண்ணான ஒரு அந்நிய பெண் நமக்கு சொல்லும் பொழுது நம்முடைய மனசு நிகரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். அதனாலதான் சொல்றாங்க அது ஹராம் என்பதாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அதுவே இந்த அஜ்னபியாத், கொஞ்சம் வயது முதிர்ந்த அந்த அந்நிய பெண்களோடு சலாம் சொல்லுதல் என்பது அதனுடைய ஹுக்கும் என்னன்னு சொன்னா அது முஸ்தஹப் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அது சுன்னத்து. அப்ப அத்தகைய கொஞ்சம் வயதான பெண்களிடத்துல சலாம் சொல்லிக் கொள்ளுதல் அது சுன்னத்தான விருப்பத்தக்க ஒரு காரியமாக இருக்கும் என்பதையும் நமக்கு இங்கு ஷரஹில அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் இருக்கு. இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப முதலாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் வாங்க. 1வது ஹதீஸ், 863வது ஹதீஸ். அன் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஹல் என்பவருடைய மகனான சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. கால அவர்கள் சொன்னார்கள், கானத் ஃபீனா இம்ராஅத்துன், எங்களிடத்தில் ஒரு பெண்மணி ஆகியிருந்தால். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வஃபி ரிவாயத்தில், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, கானத் லனா அஜூசுன், எங்களிடத்தில் ஆகியிருந்தால், அஜூசுன் ஒரு வயதான ஒரு பெண்மணி என்பவள் ஆகியிருந்தாள் என்று சொல்கிறார்கள். அப்போ எங்களிடத்துலனா எங்களுக்கு மத்தியில ஒரு பெண்மணி ஆகியிருந்தார்கள் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தில் என்பதாக இதனுடைய அர்த்தம். அப்போ அவள் எத்தகையவள்? தஅஹுது, அவள் எடுத்துக்கொள்வாள், மின் உசூலி சில்கி, சில்கில் இருந்தும் சில அசலான சில்கில் இருந்தும் உள்ளவைகளை எடுத்துக்கொள்வார். சில்குன்னு சொன்னா அது ஒரு கீரை வகை, கீரை இருக்குதா நம்ம சாப்பிடக்கூடிய கீரை, அதனுடைய வகை தான் ஒரு சில்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகை. அப்ப அந்த சில்க் என்ற அந்த வகையின் கீரையில் இருந்து அவள் எடுத்துக்கொள்வார். அவள் எடுத்துக்கொண்டு அதனை, அந்த கீரையை அவள் பொரிப்பாள், அதாவது அந்த கீரையை அவள் வேக வைப்பாள். ஃபில் கிதிரி, கிதிரின்னு சொன்னா சட்டி, சாப்பாடாக்கக்கூடிய சட்டி. அப்போ அந்த சாப்பாடாக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் அந்த கீரையை அவர் வதக்குவாள், வேக வைப்பாள். வேக வைத்து தொழுகோதுமையில் இருந்தும் விதைகளை அவள் அரைப்பாள். அப்ப ஹப்பாத்துன்னு சொன்னா விதைகள், ஷஈர்னு சொன்னா தொழுகோதுமை. அப்ப தொழுகோதுமையிலிருந்தும் இருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்குமா இல்லையா, அதை அவள் அரைக்கக்கூடியவளாக இருப்பாள். அப்போ அந்த சமயத்துல அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி எங்களுக்கு மத்தியில் ஆகியிருந்தாள் என்பதாக சொல்றாங்க. அப்பொழுது சொல்றாங்க பாருங்க, ஃபஇதா ஸல்லைனல் ஜுமுஅத, நாங்கள் ஜும்ஆ தொழுகையை தொழுது விட்டால், அன்ஸரஃப்னா நாங்கள் திரும்புவோம், நுஸல்லிமு அலைஹா அந்த பெண்மணியிடத்தில் நாங்கள் சலாம் சொல்லுவோம். அப்பொழுது ஃபதுகத்திமுஹு அந்த பெண்மணி அந்த கீரை, அந்த அரைத்து வேக வைத்த அந்த கீரை இருக்குதா இல்லையா, அந்த தானியத்தை எங்களுக்கு அவள் கொடுப்பாள். ஃபதுகத்திமுஹு அதை அவள் கொடுப்பாள், இலைனா எங்களின் பக்கம் அதை அவள் கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள் என்று சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அத்தகைய பெண்மணி, நான் ஜும்மா தொழுது வந்த உடனே நாங்கள் அவளுக்கு சலாம் சொல்வோம்,
நாங்கள் சலாம் சொல்லியதன் காரணமாக அவள் அரைத்து வைத்த, அவள் வேக வைத்த அந்த தானியத்தை எங்களுக்கு அவள் கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். சொல்றாங்க, கௌலுஹு துகர்கிரு, துகர்கிரு என்ற அந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய சொல்லாகிறது. அதாவது தத்ஹனு, அவள் அரைப்பாள். அப்ப அரைக்கிறது இருக்குதா இல்லையா, அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, நுசல்லிமு அலைஹா என்ற ஒரு வார்த்தை தான். நாங்கள் ஜும்மா தொழுது வரும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுவோம் என்பதை சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த பாடத்துல என்ன சொன்னோம், வயதான அந்த பெண்மணிகள், அந்த அந்நிய பெண் தான், ஆனா வயதான பெண்மணி, அவர்களுக்கு சலாம் சொல்லுதல் என்பது முஸ்தஹப், அது ஒரு சுன்னத்தான காரியம் என்பதை நாம் பேசக்கூடிய பாடமாக இருக்கு. இப்போ அதை தான் இங்கே மேலே சொன்னோம், அந்த அஜ்னபியாத்துல தான் அவங்க கட்டுப்படுவாங்க. அஜூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, கொஞ்சம் வயசான பெண்மணி. அப்ப அவர்களுக்கு சலாம் சொல்லுதல் என்பது சுன்னத் என்பதை இந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு வலியுறுத்தி தராங்க. இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, இரண்டாவது ஹதீஸ், 864வது ஹதீஸ். வஅன் உம்மி ஹானின் ஃபாஹிதத பின்தி அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹானி என்று சொல்லப்படக்கூடிய அபூ தாலிப் என்பவருடைய மகளான ஃபாஹிதா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இவங்க யாருன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய உடன் பிறந்த சகோதரியாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. அப்போ அலி இப்னு அபூ தாலிப் தானே, அப்ப அபூ தாலிப் அவங்களுடைய மகன் தான் அலி, அப்ப அவங்களுடைய மகள் தான் ஃபாஹிதா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் இவருடைய வஃபாத் என்பது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய காலத்தில் இவருடைய வஃபாத் என்பது நிகழ்ந்தது என்பதையும் நமக்கு இங்கு ஷரஹ்ல சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, காலத் அவர்கள் சொன்னார்கள், அதைத்துன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் ஃபத்ஹி, வெற்றியினுடைய நாளில், அதாவது மக்காவை வெற்றி கொண்ட நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் நான் வந்தேன். வஹுவ, இன்னும் அவர்கள் யக்தஸிலு, அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபாத்திமத்து, இன்னும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தஸ்துருஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து கொண்டிருந்தார்கள். அதாவது ஒரு துணியை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு தெரியக்கூடாது என்பதாக ஒரு மறைவாக அந்த துணியை பிடித்து அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் வந்தேன் என்று சொல்கிறார்கள். வந்து ஃபஸல்லம்து, நான் சலாம் கூறினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் சலாம் கூறினேன் என்று சொல்லி வதக்கரத்தில் ஹதீஸ, இந்த ஹதீஸினை அவர்கள் கூறினார்கள் என்பதை சொல்றாங்க. அந்த ஹதீஸை கூறினாங்கன்னா இந்த ஹதீஸினுடைய சுருக்கம் தான் இது. ஃபஸல்லம் என்பது இந்த ஹதீஸினுடைய சுருக்கம். அப்ப இது ஒரு கொஞ்சம் நீண்ட ஹதீஸாக இருக்கும். அதனுடைய முழுமையை நமக்கு சொல்லல. இந்த பாடத்திற்கு நம்ம சலாம் என்ற ஒரு விஷயம் தான் தேவை. அப்ப அதனால் இந்த சலாம் என்ற கருத்தை மாத்திரம் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் என்பது ரொம்ப ஒரு நீளமான ஹதீஸாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, ரவாஹு முஸ்லிமுன், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, அந்த உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அஜ்னபியான ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கிறார். அப்ப அவங்க அந்நிய பெண்ணாக இருக்கும் சமயத்திலேயும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சலாம் சொன்னேன் என்று கூறுகிறார்கள். அப்போ ஒரு அந்நிய பெண் சலாம் சொல்லும் பொழுது மேல என்ன சொன்னாங்க, லா யஹாஃபுல் ஃபித்னத, குழப்பத்தை அஞ்சவில்லை என்று சொன்னால், ஒருவருக்கு சலாம் ஒரு பெண்ணுக்கு சலாம் சொல்வதன் மூலமாக எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாது, எந்த ஒரு தீங்கான காரியம், எந்த ஒரு தீங்கான எண்ணமும் ஏற்படாது என்று சொன்னால் சலாம் சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே குழப்பம் என்பது ஏற்படாது. ஒரு சஞ்சலம் என்பதோ பாவத்தின் பக்கம் சாயக்கூடிய தன்மை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடையாது. கெட்ட எண்ணமே வராது. அப்படி இருக்க அவங்க சலாம் சொல்வது ஹராம் என்று சொல்லியிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தடுத்திருப்பாங்க. உம்மு ஹானி, நீ சலாம் சொல்லாதமா, நான் உனக்கு அந்நிய ஆணாக இருக்கிறேன், எனக்கு நீ சலாம் சொல்லுது கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அந்த உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த சலாமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் பயம்,
ஃபித்னாவை அஞ்சவில்லை என்று சொன்னால் சலாம் சொல்லிக் கொள்ளுதல் கூடும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸுக்கு. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அடுத்தபடியாக பாருங்க, மூன்றாவது ஹதீஸ் 860வது ஹதீஸ். வான் அஸ்மா பின்த் யஸீத ரலியல்லாஹு அன்ஹா, யஸீத் என்பவருடைய மகளான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இவங்க யாருன்னு சொன்னா, இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அன்சாரி கோத்திரத்தை சார்ந்த ஒரு சஹாபியாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. காலத் அவர்கள் சொன்னார்கள், மர்ரா அலைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஒரு முறை எங்களுக்கு மத்தியில் எங்களிடத்தில் அவர்கள் கடந்து சென்றார்கள். ஃபி நிஸ்வத்தின், நிஸ்வத்தின் சொன்னா ஒரு பெண்கள் குழுவாக சேர்ந்த ஒரு கூட்டம். அப்போ ஒரு பெண்களாக கூடியிருக்கும் அந்த நேரத்தில் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த பெண்களாக கூடியிருக்கும் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் அவர்கள் கடந்து சென்றார்கள். கடந்து சென்ற பொழுது ஃபஸல்லம அலைனா, எங்களிடத்தில் அவர்கள் சலாம் சொன்னார்கள் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித்தராங்க. பாருங்க, ரவாஹு அபூ தாவூத வ திர்மிதியு, இந்த ஹதீஸனை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் துர்முதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இந்த ஹதீஸனை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், இந்த ஹதீஸ் என்பது ஹசனான ஹதீஸ் என்பதாக திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, வஹாதா லஃது அபி தாவூத, இன்னும் இதுவாகிறது இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தையாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்குன்னு சொல்றாங்க. வலஃது துர்முதியு, இன்னும் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய வார்த்தையாகிறது. அது என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க, அந்த ரிவாயத்துல அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ரஃபில் மஸ்ஜிதி யௌமன், ஒரு நாளில் ஒரு பள்ளியில் அவர்கள் கடந்து சென்றார்கள். எந்த நிலையில, வஅஸ்பத்தும் மினன் நிசாஇ குஊதுன், பெண்களிலிருந்தும் ஒரு கூட்டம் என்பது அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில், அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளியில் கடந்து சென்றார்கள் என்பதாக அந்த ரிவாயத்தில் இருக்குதான். அப்ப மேல சொல்லப்பட்ட அதே கருத்து தான். பெண்கள் கூட்டமாக அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில கடந்து சென்றார்களாம். அப்போ ஃபஅல்வா பியதிஹி, தன்னுடைய கையை கொண்டு அவர்கள் இஷாரா செய்தார்கள், செய்கினை செய்தார்கள். பித்தஸ்லீமி, சலாம் சொல்வதை கொண்டு. அப்ப சலாம் சொல்வது மாதிரி தன்னுடைய கையால் அவர்கள் இஷாரா செய்து காட்டினார்கள், செய்கை செய்து காட்டினார்கள் என்பதை இந்த ரிவாயத்தில் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இங்க வெறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை மட்டும்தான் காட்டி சலாம் சொன்னார்களா, வார்த்தையால் சலாம் சொல்லவில்லை என்ற இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அப்படி விளங்கிக் கூடாது. ஷரஹ்ல சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயாலும் அவர்கள் மெதுவான ஒரு மென்மையான ஒரு சலாமை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள், கையால் செய்கையாலும் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு ஷரஹ்ல எழுதுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த யூதர்கள் எல்லாம் தன்னுடைய கைகளை கொண்டும், கிறிஸ்துவர்கள் எல்லாம் நஸ்ரானிகள் எல்லாம் தன்னுடைய உள்ளங்கைகளை கொண்டும் அவர்கள் வணக்கம் சொல்லக்கூடியவர்களாக, சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்ப அத்தவர்களை போன்று வெறும் கையால் மட்டும் சலாம் சொல்வது கூடாது, அதற்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்பதன் ரீதியாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையாலும் சலாமை கூறினார்கள் என்ற ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு ஷரஹ்ல அருமையாக எழுதி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. சரிங்களா? அப்ப இதுதான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஒரு பெண்கள் கூட்டமே இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள் என்பதை பதிவு செய்யறாங்க. அப்போ அவர்கள் சலாம் சொல்ல காரணம் என்னன்னா, அந்த கூட்டம், அதாவது குழுவாக இருக்கும் போது என்பது ஃபித்னா என்பது எப்பொழுதும் ஏற்படாது. பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபித்னா என்பது கிடையாது. நம்ம மேலே சொல்லிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன அளவுல சஞ்சலமோ மனமளவுல ஏதோ ஒரு தீங்கான எண்ணம் என்பது வருவதற்கு சாத்தியக்கூறே கிடையாது. அவர்கள் எல்லாம் மஅசூமீன்கள், நபிமார்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் தீய எண்ணம் கிடையாது. இது ஒரு விதம். இன்னொரு விஷயம் என்னன்னா, குழுவாக இருக்கும் போது ஃபித்னா என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ ஒரு தனியா ஒரு பெண் இருக்கிறான்னு சொன்னா, அவளிடத்துல போய் நம்ம சலாம் சொல்வதன் மூலமாக நமக்கும் அவளுக்குமான ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனா அதுவே ஒரு குழுவாக இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம சலாம் சொல்கிறோம் என்று சொன்னால், அது அந்த குழுவாக இருக்கிறது மூலமா அதுல எந்த ஒரு ஃபித்னா ஏற்படாது. வலைக்கும் அஸ்ஸலாம் என்பதாக சேர்ந்தவர்கள் பதில் சொல்வார்கள். நம்ம தனிப்பட்ட ஒரு ரீதியில தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பிற்கு அது சாத்தியக்கூறாகாது அந்த நிலை என்பது. அப்போ இதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழுவில்
குழுவாக இருக்கும் சமயத்தில் ஃபித்னா என்பது கிடையாது என்பதை காட்டும் விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். இந்த கருத்து என்பது இந்த ஹதீஸில் நம்ம விளங்கிக் கொள்ள முடியுது. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அடுத்தபடியாக பாருங்க, 138வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு தஹரீமி இப்திதாஇன் அல் காஃபிர பிஸ்ஸலாமி வ கைஃபியத்திர் ரத்தி அலைஹிம் வஸ்திஹபாபி ஸலாமி அலா அஹ்லி மஜ்லிஸின் ஃபீஹிம் முஸ்லிமூன 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 வ குஃபாருன் என்பதாக அமையும் ஒரு தலைப்பாக இருக்கு. இதுல பாருங்க, பாபு தஹரீமி இப்திதாஇன் அல் காஃபிர பிஸ்ஸலாமி, இறை மறுப்பாளருக்கு நாம் சலாமை கொண்டு இறை மறுப்பாளருக்கு நாம் துவங்குவது என்பது ஹராமாக்கப்படுகிறது என்பதை குறித்த பாடமாக இருக்கு. அப்போ அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு காஃபிர் இருக்கிறான், அந்த காஃபிற்கு நம்ம சலாம் சொல்லி துவங்குவது, நம்மளே ஆரம்பம் செய்யறது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாமை அவர்களிடத்துல துவங்குதல் என்பது அது ஹராம், தெளிவான அது ஹராம் என்பதை நமக்கு இங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப எதனால ஹராம்னு சொன்னா ஷரஹ்ல காரணம் எழுதுகிறார்கள். சலாம் என்பது ஒரு தோழமையையும் ஒரு பிரார்த்தனையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில் உறவு என்பது பெருகிக் கொள்ளும் என்று ஹதீஸ்ல வந்திருக்குதா இல்லையா? முன்னாடி படிச்சிருக்கோமா இல்லையா? அப்ப அதெல்லாம் வலியுறுத்தி சொல்றாங்க. அப்போ அந்த காஃபிர்களோடு நம்முடைய உறவுகள் என்பது, தோழமை என்பது கூடக்கூடாது. அப்படி கூடுவதன் மூலமாக அல்லாஹ்விற்கு மறுப்பு செய்யக்கூடிய அவர்களோடு நம்ம சேருவதன் மூலமாக, நம்ம அவர்களோடு சேர்ந்திருப்பதன் மூலமாக நம்மளும் அவர்களை கட்டுப்பட்டவராக ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அத்தகைய தோழமை என்பதும் உண்டாகக்கூடாது. இன்னும் சலாம் என்பது அது ஒரு பிரார்த்தனை, அது ஒரு துஆவாக இருக்கு. அப்ப காஃபிர்களுக்கு ஹிதாயத்திற்கு மாத்திரமே துஆ செய்ய இஸ்லாத்தில் அனுமதி. யா அல்லாஹ், இந்த காஃபிருக்கு, இந்த காஃபிரான இந்த நபருக்கு ஹிதாயத்தினை வழங்கி யா அல்லாஹ், நேர்வழியை காட்டி யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்யலாம். அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய விஷயத்திற்காகவோ அவருக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய விஷயத்திற்காகவோ துஆ செய்யுதல் என்பது கூடாது. அப்ப சலாம் என்பது அவருக்கான நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட துஆவையும் அவர்களிடத்தில் செய்வது என்பது கூடாது என்பதன் காரணமாக தான் அவர்களுக்கு சலாம் சொல்லுதல் என்பது ஹராம். அது சலாமை கொண்டு துவங்குதல் என்பது ஹராம் என்பதை நமக்கு இதன் மூலம் அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த கருத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு. இன்னும் சொல்றாங்க, ரத்தி அலைஹிம், இன்னும் அவர்களிடத்தில் பதில் கொடுப்பது, அதாவது பதில் கொடுப்பதனுடைய முறைகள் என்ன, முறை என்ன? அப்போ சரி, சலாம் சொல்லக்கூடாது. இப்ப அவங்க சலாம் சொல்றாங்க நமக்கு, அப்படி அவங்க சலாம் சொன்னா அதற்கு நம்ம என்ன பதில் கொடுக்க வேண்டும், நாம் எவ்வாறு பதில் கொடுக்க வேண்டும், அப்படி பதில் கொடுக்கக்கூடிய முறைகள் என்ன என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாகும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது. இன்னும் அடுத்தபடியாக பாருங்க, வஸ்திஹபாபி ஸலாமி, இன்னும் சலாம் சொல்லுதல் என்பது இஸ்திஹபாப், முஸ்தஹப் ஆகுமாக்கப்பட்ட சுன்னத்தான காரியம். அலா அஹ்லி மஜ்லிஸின், ஒரு சபையினிடத்தில், ஒரு சபையில் இருக்கக்கூடியவரிடத்தில் சலாம் கூறுதல் என்பது முஸ்தஹப். எத்தகைய சபை? ஃபீஹிம், அந்த சபையில் இருக்கிறார்கள் முஸ்லிமூன வ குஃபாருன், அந்த சபையில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, இன்னும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்களும் இருக்கிறார்கள், மறுப்பாளர்களும் இருக்கிறார்கள். அத்தகைய சபையில் சலாம் சொல்லுதல் என்பது சுன்னத்து என்பதை நமக்கு இங்க கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ காஃபிருக்கு, ஒரு காஃபிர் இருக்கக்கூடிய, தனித்துவமாக இருக்கக்கூடிய, தனித்து இருக்கக்கூடிய அந்த சபையில சலாம் சொல்வது ஹராம், அது தெளிவான கருத்து. அப்ப ஒரு காஃபிர்களும் முஸ்லிம்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு சபை இருக்கு. அப்ப அந்த சபையில சலாம் சொல்லிக் கொள்ளுதல் ஹராமான்னு கேட்டா அது ஹராம் கிடையாது, அது சுன்னத்துன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அங்கு முஸ்லிம்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? இங்க ஒரு விஷயத்தை, அருமையான விஷயத்தை எழுதுறாங்க. ஒரு மனிதன் அப்படி அந்த கூட்டத்தில் சலாம் சொல்லும் பொழுது அவருடைய நிய்யத், அவருடைய எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களை மட்டும் உத்தேசித்து அவன் சலாம் கூற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த கூட்டத்தை பார்த்த உடனேயே அந்த கூட்டத்துல முஸ்லிம்களுடைய முகத்தை பார்த்த சலாம் சொல்ல வேண்டும். முஸ்லிம்களை நம்முடைய நியத்தாக, நம்முடைய எண்ணமாக வைத்து, யா அல்லாஹ், இந்த சலாத்தினை நான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய, சபையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன் யா அல்லாஹ் என்று உத்தேசித்து என்ற நியத்தை வைத்துக் கொண்டு சலாம் சொல்லுதல் தான் சுன்னத்து என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாகும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது. அப்ப 3 கருத்து. காஃபிர்களுக்கு சலாமை சொல்லி துவங்கக்கூடாது. 2வது, அந்த காஃபிர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதனுடைய முறைகள். 3வது, ஒரு மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸில் முஸ்லிம்களும் காஃபிர்களும் இருந்தால் அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லுதல் என்பது ஆகுமாக்கப்பட்ட சுன்னத்தான காரியம் என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம்
இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகளாக தான் இருக்கும் என்பதை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த தலைப்போட இந்த பாடத்தை நாம் நிவர்த்தி செய்து கொள்கிறோம். அப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி வைப்பானாக. இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த முதலாவது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் போன்ற ஏனைய செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் முழுமையாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.